அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 3/4/2025 பங்குனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. ஷஷ்டி திதி இரவு 9:42 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. ரோகிணி நட்சத்திரம் காலை 7:02 வரை, பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டிலும் 12ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் காரணமாக உங்களது சேமிப்பு குறையும். தொழில் வியாபார ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சனி, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 12இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். குறிப்பாக இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு, பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவிகளை தற்போது அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும்.
குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் நிதானத்தோடு இருந்தால் அனுகூலமான பலன்களை அடையலாம். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் சனி ராகு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் தினக்கோளான சந்திரன் 10இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்பதால் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் இன்று மாலை 6:22 வரை இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். மாதக்கோளான சூரியன் சனி ராகு சேர்க்கை பெற்று 6இல் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருந்தாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 7இல் குரு சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் இன்றைய நாளில் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பகல் நேரங்களில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற்றாலும் இன்று மாலை 6:22 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் மாலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். மாலை வேளையில் சற்று கவனத்தோடு இருப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது முடிந்தவரை நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும்.
இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளித்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 3ஆம் வீட்டில் சூரியன் ராகு சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் ராகு சனி 4இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகக்கூடிய ஒரு நேரமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் மன அமைதி குறைவு ஏற்படலாம். சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.